மீண்டும் களமிறங்கும் கரப்பாம்பூச்சி. மத்தியில யார் தலை உருளப் போகுது? ஓபி கோவாவில் அதிர்ச்சி. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வைத்தது கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி. இப்போது அடுத்த கட்டத்தை நோக்கி அது நகர்ந்திருக்கிறது. மீண்டும் ஜந்தர் மந்தர் போராட்டம் சீசன் 2 விரைவில் தொடங்கப்படும் என்று அதிரடியாக அறிவித்திருக்கிறது. இது பற்றி பார்ப்போம் இந்த செய்தி தொகுப்பு. கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி என்ற சிஜேபியின் போராட்ட அறிவிப்பு மத்தியில் ஆளும் பாஜகவுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் துளியும் சந்தேகமில்லை. 36 நாட்கள் நடைபெற்ற ஜந்தர் மந்தர் போராட்டத்துக்கு பிறகு சிஜேபி கூட்டம் நடத்துவதற்கு இடம் தர அரங்க உரிமையாளர்கள் யாருமே முன்வரது கிடையாது. அரங்க உரிமையாளர்கள் மிரட்டப்படுகிறார்கள். இதன் பின்னால் பாஜக இருக்கிறது என்று சிஜேபியின் தேசிய ஒருங்கிணைப்பாளரான அபிஜித் திப்கே குற்றம் சாட்டுகிறார். டெல்லியில பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய அபிஜித் திப்கே, பாஜகவினரின் செயல்பாடுகளும் அவர்களின் வார்த்தைகளும் நாட்டின் இளைஞர்களை கண்டு அவர்கள் அஞ்சுவதையே வெளிப்படுத்துகிறது. எங்களை எவ்வளவு மிரட்டினாலும் நாங்கள் அஞ்ச போறது கிடையாது என்று சொல்லியிருக்கார். அடுத்த கட்டமாக நாடு முழுவதும் மக்களிடம் கருத்துக்களை கேட்கக்கூடிய வகையில ஒரு பயணத்தை முன்னெடுக்க சிஜேபி திட்டமிட்டிருக்கிறது. தர்மேந்திர பிரதானின் ராஜினாமாவுடன் ஜென்சி இளைஞர்களின் எழுச்சி முடிந்து விடுறது கிடையாது என்பதை சமீபத்திய போக்குகள் உணர்த்துகிறது. ஜந்தர் மந்தர் போராட்டத்துக்கு பிறகு பீகாரில் நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தலில் பாஜகவின் செல்வாக்கு மிகுந்த கோட்டையிலேயே பாஜக வேட்பாளர் மண்ணை கவ்வினார். அங்கு பிரசாந்த் கிஷோர் வெற்றி பெற்றிருக்கிறார். ஜந்தர் மந்தரில் சிஜேபி நடத்தியது வெறும் வினாத்தாள் கசிவுக்கு எதிரான போராட்டம் மட்டும் கிடையாது. அது அதிகார வர்க்கத்திற்கு எதிராக பல ஆண்டுகளாக இளைஞர்களின் நெஞ்சில தேங்கி கிடந்த ஆத்திரத்தோட வெளிப்பாடு. இந்த நேரத்தில் சிஜேபியை சுற்றி சில கேள்விகளும் சந்தேகங்களும் எழத் தொடங்கி இருக்கிறது. தற்போது ஹேமந்த் சோரான் தலைமையிலான ஆட்சி நடைபெறும் ஜார்க்கண்டில் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக வீதியில் இறங்கி மாணவர்கள் போராடுறாங்க. அங்கு சிஜேபி முழுமையாக களமிறங்கி குரல் எழுப்பவில்லை. அது ஏன் என்பது ஒரு முக்கியமான கேள்வி. பாஜகவை மட்டும் கேள்வி கேட்கக்கூடிய சிஜேபி காங்கிரஸ் அல்லது அதன் கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்கள்லேயோ பாரபட்சமின்றி அதே கேள்விகளை எழுப்புமா? சிஜேபி உண்மையிலேயே இளைஞர்களுடைய சொந்த குரலா இல்லையா? காங்கிரசின் நிழலமைப்பா அல்லது ஆம் ஆத்மியை போல உருவெடுத்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியா? இடதுசாரிகளா? தீவிர அம்பேத்கர்வாதிகளா? இவ்வாறு சில கேள்விகள் சிஜேபியை நோக்கி எழுகிறது. அதே நேரம் சிஜேபி தனது செயல்பாடுகளை தீவிரப்படுத்துவதில் முனைப்பாக இருக்கிறத பார்க்கிறோம். நாங்கள் தேர்தலில் போட்டியிடும் எண்ணம் கொண்ட அரசியல் கட்சி கிடையாது. அரசை சரியான பாதையில் இயக்க வைக்கக்கூடிய ஓர் அழுத்த குழு மட்டுமே என்கிறார் அபிஜித் திப்கே. அழுத்த குழுக்களாக தொடங்கி பின்னால் அசைக்க முடியாத அரசியல் கட்சிகளாக உருவெடுத்த கதைகள் இந்திய அரசியலில் வரலாற்றில் ஏராளம் இருக்கிறது. சிவசேனாவை தொடங்கிய போது பால் தாக்கரே எந்த தேர்தலிலும் போட்டியிட விரும்பவில்லை. அசாம் கன பரிஷத் மாணவர் அமைப்பாகத்தான் பிறந்தது. ஊழலுக்கு எதிராக அண்ணா ஹசாரே நடத்திய போராட்டத்தின் விளைவாகவே ஆம் ஆத்மி பிறந்தது. அந்த வகையில் சிஜேபி தன்னை தற்போதைக்கு அழுத்த குழு என்று சொல்லி கொண்டாலும் தேர்தல் களத்தில் அதன் தாக்கம் எப்படி இருக்கும் என்பதும் எதிர்காலத்தில் அது ஒரு அரசியல் கட்சியாக மாறுமா என்பதும் உற்று நோக்கத்தக்கது. 2014 முதல் 2024 வரை பாஜக அனுபவித்த தனி பெரும்பான்மையும் கேள்விகளற்ற அதிகாரமும் 2024 மக்களவைத் தேர்தலில் சற்று சரிவை கண்டது. மகாராஷ்டிரா, ஹரியானா, பீகார் என மாநில தேர்தலில் பாஜக மீண்டும் வென்று தனது பலத்தை காட்டினாலும் மக்கள் மனதில் மெல்ல கனத்த கொண்டிருக்கும் அதிகார எதிர்ப்பு அலையை முழுமையாக அடக்க முடியல. 2024 நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் பின்னடைவை தொடர்ந்து முதன்முறையாக 2026 ஏப்ரல் மாதம் நாடாளுமன்றத்தில் மகளிர் இடஒதுக்கீடு மற்றும் தொகுதி மறுவரையறை சட்ட முன்வடிவு நிறைவேறாதது பாஜகவின் மற்றொரு பின்னடைவு. இந்த சூழல்ல தான் சிஜேபி எதிர்பாராத ஒரு காரணியாக உருவெடுத்து சரியான நேரத்தில் சரியான கேள்விகளை கேட்டு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை ஒரு உலுக்கி இருக்கிறது. இந்திய அரசியல் வரைபடத்தில் சிஜேபி எங்கே பொருத்துவது என்பதில் ஒரு சித்தாந்த குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. வலதுசாரியாக பாஜகவும் மைய இடதுசாரியாக காங்கிரசும் தெளிவான இடதுசாரி கட்சிகளும் இருக்கக்கூடிய சூழல்ல சிஜேபிக்கு என்று தனியான ஒரு குறிப்பிட்ட சித்தாந்த கட்டமைப்பு இன்னும் முழுமையடையவில்லை. அபிஜித் திப்கே தன்னை ஒரு தீவிர அம்பேத்கர்வாதியாகவே அடையாளப்படுத்தி கொள்கிறார். அண்ணா ஹசாராவின் ஊழல் எதிர்ப்பு போராட்டம் அம்பேத்கருடைய சித்தாந்தங்களை கையாள தவறிய இடத்துல சிஜேபி அம்பேத்கரை தன் முதன்மை அடையாளமாக கொள்ளுது.
ஆனால் சிஜேபியை பின்பற்றி தெருவுக்கு வந்த லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு இந்த சித்தாந்த அடையாளம் முக்கியமாக தெரியறதில்லை. கல்வி, வேலைவாய்ப்பு, வெளிப்படையான நிர்வாகம் ஆகியவை மட்டுமே அவர்களின் இலக்காக இருக்குது. இந்த இளைஞர் எழுச்சி தேர்தல் களத்தில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதற்கு சமீபத்திய பீகார் இடைத்தேர்தல் முடிவே சாட்சி. 30 வருடங்களாக தொடர்ந்து பங்கிப்பூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று வந்த பாஜகவை வீழ்த்தி பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் பெற்ற அபார வெற்றி தற்செயலானது கிடையாது. கடந்த ஆண்டு நடைபெற்ற பீகார் சட்டமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட வெல்லாத ஜைஜன் சுராஜ் தற்போது வெற்றி பெற்றிருக்கும் பாஜகவுக்கு அபாய ஒளியாக இருக்கலாம். சிஜேபி நடத்திய போராட்டத்தின் விளைவும் அரசு மீதான இளைஞர்களுடைய அதிருப்தியும் மக்கள் மனதில் ஆழமாக பதிந்ததன் வெளிப்பாடே இந்த மாற்றம். விரைவில் வரவிருக்கும் உத்தரப்பிரதேசம், கோவா மாநில சட்டமன்ற தேர்தலில் சிஜேபியின் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் என்பது பற்றிய எதிர்பார்ப்பு பரவலாக இருக்குது. அயோத்தி ராமர் கோவில் நன்கொடை முறைகேடு விவகாரம், தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வினாத்தாள் கசிவு விவகாரம் என உபியில் அதிருப்தி நிலவக்கூடிய வேளையில் சிஜேபியின் போராட்டம் பாஜகவிற்கு பெரிய சவாலாக மாறக்கூடும். கோவாவிலும் சிஜேபி அமைத்துள்ள வலுவான இளைஞர் கூட்டமைப்பு அங்குள்ள ஆளுங்கட்சிக்கு எதிரான அடக்கி வித்திட்டு வருது. சிஜேபி என்பது தற்காலிகமாக வந்து போகும் ஒரு சோசியல் மீடியா ஸ்டந்தானா அல்லது இந்திய அரசியலோட போக்கையே மாற்றப்போகும் ஒரு புதிய தலைமுறையின் தீர்க்கமான குரலா என்ற கேள்விகளுக்கு வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலின் முடிவுகளும் சிஜேபியின் அடுத்த கட்ட நகர்வுகளுமே பதிலளிக்கும். ஒன்று மட்டும் உறுதி, அதிகார பெருமிதத்தால் கரப்பாம்பூச்சிகள் என்று கேலி செய்யப்பட்டவர்கள் இன்று அதே அதிகாரத்தின் அஸ்திவாரத்தை ஆட்டம் காண செய்வதற்கான பயணத்தை தொடங்கிவிட்டார்கள். இது போன்ற விறுவிறுப்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.